இந்த கார் என்னங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்குது? ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் டெலிவரி எடுத்திருந்தோம். பயங்கர ஸ்பேஷியஸாக அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு. எங்ககிட்ட இருந்த பழைய கார் எக்ஸ்சேஞ்ச் போட்டு இதை நாங்கள் எடுத்திருந்தோம். ஹாய்ங்க, கோவில் போகலாமா? இந்த காருக்கு பூஜை போடுறதுக்கு நாங்கள் பாலக்காடு சுண்ணாம்புத்தரையில் இருக்க பேச்சியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவோட குலதெய்வம். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்கிறப்பவும் அதுக்கு பின்னாடி நம்ம கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம குடும்பத்தோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஒரு பொருள் உங்களுக்கு வேணும், இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆசைப்பட்டுட்டு உட்காந்துருந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா நல்ல நேரம் வரும் தான், பட் அதுக்காக நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் ரீசெண்டாக அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அது உண்மையாகவே என் லைஃப்பில் நிறையாவே ஒர்க் ஆகிருக்குங்க. நீங்கள் வேணும்னு நினைக்கிறதையும் உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தையும் டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அது உங்கள்கிட்ட இருக்க மாதிரியும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியும் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட சீக்கிரம் அட்ராக்ட் ஆகி வரும். மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறத விட ஒரு விஷயத்து மேலே நம்ம வெளித்தனமாக இருக்க கண்டிப்பாக அந்த கடவுள் அதை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு கார் வச்சுருந்தோம், பட் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஆயிடுச்சு. ரொம்பவே ஸ்பேஸ் கம்மியாக அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதனால் பெரிய கார் வாங்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணனால சீக்கிரமே அது எங்கள் கைக்கு வந்துருச்சு. நீங்களும் ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் முன்னாடி இப்படி நின்று நான் இதுக்காக தானே ஒரு நாள் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நாள் சீக்கிரம் வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எங்கள் கோயிலில் ஒரு சின்ன டூர் மாதிரி உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். இங்கே நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லை இந்த கோயில் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். நான் நிறைய விளாக்ஸ் இந்த மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய ஹாப்பி நோட்ஸும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மறக்காமல் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எமோஷ்னலான மூமெண்ட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதில் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு போகிற டைமில் காருக்கு பேர் ஒட்டிட்டு போயிடலான்னு வந்திருந்தோம். ஏன்னா புது கார் எடுத்தாலே நம்ம நேம் ஓட்டுறது ரொம்ப எமோஷ்னலான பார்ட். இந்த கடை பார்த்தீங்கன்னா விஓசி பார்க் கிட்ட இருக்குது. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாக்கா இருக்கட்டும் இல்லை என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எந்த பொருள் வாங்கினாலும் என் பேர் ஒட்டி அழகு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் என் நேமும் ஒட்டியாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் துணை, அப்புறம் கீழே கருப்புசாமி துணைன்னு எழுதியிருந்தோம். பின்னாடி சாய்பாபா ஃபோட்டோ ஒட்டியாச்சு. ஏன்னா அவரை ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட் எங்களுக்கு. அப்புறம் என் பேர், என் ஹஸ்பண்ட் பேர், அம்மா பேர், அப்பா பேர் எல்லாமே எழுதியாச்சுங்க. ஸோ கார் ஃபைனலாக பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ காருக்கு ஒரு உம்மா கொடுத்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சந்திப்போம், பாய்.